மனுஷ்யாக கிம் கிம் வசீகிருதி ஆனந்தம் பிராப்னுவந்தி இதி ஆக. மகரிஷி தயானந்தர் தன்னுடைய சமஸ்கிருத யஜுர்வேத பாஷ்யம் எழுதும்போது ஒரு மந்திரத்துடைய பூமிக்கான அந்த முன்னுரை, அந்த மந்திரத்துடைய பேச்சு என்ன அப்படிங்கிற ஒரு முன்னுரை கொடுக்கறதுக்கு அந்த மந்திரம் எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு எழுதும்பொழுது சொல்கிறாரு, மனுஷ்யாக மனிதர்கள் கிம் கிம் வசீகிருதி, வஷீனா கட்டுப்பாடு, தன்னுடைய கண்ட்ரோல், கிம் கிம்னா எதை எந்தெந்த விஷயத்தை மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா ஆனந்தம் பிராப்னுவந்தி, அவன் ஆனந்தத்தை இல்லை அவனோ அவளோ ஆனந்தத்தை அடைய முடியும் இதி ஆக என்று இந்த மந்திரம் கூறுகிறது. இறைவன் இந்த மந்திரத்தில் என்ன சொல்றாருன்னா, நீ எந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணினா நீ ஆனந்தத்தை அடைய முடியும். ஸோ அந்த மந்திரம் சின்ன மந்திரம் தான். ஆத்தே வத்சோ மனோ யமத் பரமாச்சித்த சதஸ்தாத் அக்னே துவாம் காமயா கிரா. இது சேம் மந்திரம் சாமவேதத்துலையும் வருது. சாமவேதத்தில் இதற்கான அர்த்தம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, யஜுர்வேதத்தில் இதற்கான அர்த்தம் டிஃப்ரெண்ட். ஒரு மந்திரத்துக்கு பல மீனிங் இருக்கும். அது மந்திரத்துடைய சப்ஜெக்ட், மந்திரம் எந்த வேதத்தில் வருது அதுக்கேற்ற மாதிரி மீனிங் மாறும். ஸோ இதில் மகரிஷி சொல்கிறாரு, மனுஷ்யைஹி சதைவ மனஹ ஸ்வவசம் விதேயம் வாணிச்ச. அவ்வளோதான் ஆன்சர், இவ்வளோதான். எதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்? மனுஷ்யைஹி மனிதர்கள், சதைவ எப்பொழுதும்னா எந்த சமயத்திலும், நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் எல்லா சமயத்திலும் மனிதன் மனஹ ஸ்வவசம், தன்னுடைய மனதை ஸ்வவசம், மனதை தன் கட்டுப்பாட்டில், விதேயம் வாணிச்ச, மனதையும் தன்னுடைய வாணினா தன்னுடைய பேச்சையும் தன்னுடைய வசம், தன்னுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா ஆனந்தம் பிராப்னுவந்தி, ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அடைவான், இல்லாட்டி அடைவாள். தன்னுடைய மனசு ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நம்ம வேறு நம்மளுடைய மனசு வேறு. நம்ம நம்மளுடைய மனசு வேறுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் யோசிக்கும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது இல்லை யோசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், என்னுடைய சிந்தனை இப்படி இருக்குது. நான் இப்போ அவரை பற்றி சிந்திக்கிறேன், நான் இப்போ இறைவனை பற்றி சிந்திக்கிறேன், நான் இப்போ குருநாதரை பற்றி சிந்திக்கிறேன், நான் இப்போ என்னுடைய மனைவி பற்றி சிந்திக்கிறேன், இப்போ என்னுடைய பொண்ணு பையனை பற்றி சிந்திக்கிறேன். இந்த சிந்தனை உங்களுக்கு தெரியும், தாட்ஸ். ஸோ தாட்ஸ், சிந்தனை மனசில், சித்தத்தில் சிந்தையில் நடக்கிறது, மனசில் நடக்கிறது. நீங்கள் தனி, நீங்கள் அப்சர்வர், நீங்கள் சேத்தன ஜீவாத்மா. ஸோ ஜீவாத்மாவிற்கு மனம் என்னன்னு தெரியும் மனசுக்குள்ள. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய மனதை ஸ்வவசம், நீ உன்னுடைய மனதை நீ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணி அடுத்தது வாணியை கண்ட்ரோல் பண்ணணும். சில பேர் எந்த தருணத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிடுவாங்க. அவங்க அந்த மாதிரி மீன் பண்ண மாட்டாங்க, பட் பேசிடுவாங்க, தப்பாக பேசிடுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க, ஷார்ட் டெம்பர்ட்னஸில் பேசிடுவாங்க. ஷார்ட் டெம்பர்ட்னஸ்னால் மனசில் கண்ட்ரோல் இல்லை. பட் சில பேர் மனசு நல்ல மனசு இருக்கும், பட் இருந்தாலும் வளரிடுவாங்க சில தருணத்தில். இது நம்ம லைஃப்பில் நம்ம கூட பண்ணியிருப்போம். ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ உன்னுடைய மனதும் சரி உன்னுடைய வாணியும் சரி உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கோ அப்போ நீ ஆனந்தத்தை அடையலாம். இல்லாட்டி உன் வாழ்க்கையில் துக்கம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ வாழ்க்கையில் துக்கமாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ரெண்டுத்துலேயும் கண்ட்ரோல் இருக்காது அவங்களுக்கு. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, மனசை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ. அதனால தான் தினசரி தியானம் பண்ணும்பொழுது தியானத்திற்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்ணணும் மனசில். ஹே மனமே நீ ஜடப்பொருள், ஹே பரமாத்மா என்னுடைய மனம் ஜடப்பொருள், நான் சேத்தன பொருள். எப்படி ஒரு கார் ஜடமோ, காரை நான் டிரைவராக இருக்கேன், நான் கார் ஓட்டுறேன், என்னோட காரை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏன்னா நான் சேத்தனம், கார் ஜடப்பொருள். ஸோ அதே மாதிரி மனம் ஜடப்பொருள், மனசை கண்ட்ரோல் பண்ணுற ஜீவாத்மா சேத்தன பொருள். இன்னைக்கு நம்ம என்ன ஆகிட்டோம், மனசு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, மனசு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம மனம் போன பாதையில் நம்ம போயிட்டோம். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, மனம் போன பாதையில் போகக்கூடாது, மனதை உன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தேன்னா. அதே மாதிரி வாணியை தேவையில்லாமல் பேசாத, நம்பர் 1. அப்படி பேசும்பொழுது குருநாதர் சொல்லுவார், ஒரு ஆச்சாரியரோ ஒரு யோகியோ பேசும்பொழுது எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ எடை பார்த்து பேசுவாங்க. இது மகரிஷி பதஞ்சலி முனிவர் சொல்றார் தன்னுடைய சூத்திரத்தில். ஒரு முனிவர் ஒரு யோகி சூத்திரம் எழுதும்பொழுது ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா லெட்டர் கூட எக்ஸ்ட்ரா எழுத மாட்டாராம். எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி எழுதுவாராம். ஏன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லெட்டர் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை இருக்குமா. அது மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணி பேசுவாங்க.
ஸோ ஃபில்டர் பண்ணி பேசினேன்னா, உன்னுடைய மனசில் இருக்கிற விஷயத்த வெளியில் பேசும்பொழுது ஃபில்டர் பண்ணி பேசினேன்னா நீ ஆனந்தத்தை அடையலாம். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். மலம், மூத்திரம், வாந்தி இதெல்லாம் வருது. இப்போ அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும், மலம் மூத்திரம் வருதுன்னா அடக்கக்கூடாது. அடக்கினா உடல் ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் கோபம், காமம், ஈர்ஷா, துவேஷம், ஈர்ஷானா பொறாமை, பேராசை, இதெல்லாம் மனசில் இருக்கிற அர்ஜு. உடம்புல இருக்கிற அர்ஜு மலம் மூத்திரம் வாந்தி மாதிரி கேஸ் பாஸ் பண்ணனா அடக்கக்கூடாது. அடக்கினா கேஸ் பாஸ் பண்ண வருதுன்னா, கேஸ் பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கேஸ் பாஸ் பண்ணுறது நீங்கள் அடக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி தும்மல் வருது, இருமல் வருது அப்படின்னா அடக்கக்கூடாது. தும்பிடணும், இருமிடணும், உடல் பாதிக்கப்படும். இதெல்லாம் உடலில் இருக்கிற வேகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆனால் மனசில் வரக்கூடிய வேகம் என்ன? காமம், குரோதம், லோபம், ஈர்ஷா, துவேஷ பாவனை, இதெல்லாம் மனசில் இருக்கிற வேகம். இந்த உடம்புல இருக்கிற வேகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, மனசில் இருக்கிற வேகத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். காமத்தை கண்ட்ரோல் பண்ணால் தீர்க்க ஆயுள் வளரும், நம்ம நிறைய ஆயுள் வாழ்வோம். ஸோ மனசில் இருக்கிற வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி, இறைவன் தான் சொல்கிறாரு, மனுஷைஹி சதைவ மனஹ வசம், சதைவ மனஹ ஸ்வவசம் கரோ. ஸ்வவசம்னா என்னுடைய வசத்தில் நம்ம மனசை கண்ட்ரோல், மனசில் இருக்கிற அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணினா நீ ஆனந்தத்தை பெறுவாய். உடம்பில் இருக்கிற வேகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. காம வாசனை உடல் வேகம் இல்லை, நல்லா நினச்சா. காம வாசனை ஆதிசங்கர் கூட ஒரு இதில் எழுதியிருப்பாரு, காம வாசனை உடலுடைய வேகம் அல்ல, காம வாசனை மனசுடைய வேகம். அந்த மனசுடைய வேகம் உடம்புல வெளில வருது. ஸோ காமத்தை கண்ட்ரோல் பண்ணோன்னா உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனசை கண்ட்ரோல் பண்ணால் காமத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். மனசை கண்ட்ரோல் பண்ணால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி மனசை கண்ட்ரோல் பண்ணால் வாணியையும் கண்ட்ரோல். ஈவன் ட்ரம்ப்பு, அந்த ஈரான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கிறது, இவன் தப்பாக பேசுகிறான், அவன் தப்பாக பேசுகிறான், உடனே வார் ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரே ஒரு வானியில் கண்ட்ரோல் இல்லாததுனால ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோடு பேசுறது. மோடி போய் அங்கே பேசுகிறாரு, அவரோட பேசுகிறார், அவர் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டாரு, இவர் தப்பாக பேசிடுறாரு, ஒரு செகண்டில் வார் ஸ்டார்ட். ஸோ வாணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டோட பேசினாலும் சரி, ஒய்ஃபோட பேசினாலும் சரி, பசங்களோட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க, வார்த்தையை அனாவசியமாக விடாதீங்க. நான்லாம் என் பொண்ணுலாம் எடுத்துக்காட்டுவா, நீ அன்றைக்கி அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பப்போ நான் எப்போ சொன்னேன்னு யோசிச்சுப்பேன். ஏன்னா நமக்கே தெரியாமல் சில தடவை நம்ம பேசிடுவோம் ஏதாவது, அது அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பில் இருக்கிற வேகத்தை, உடம்பில் ஏற்படக்கூடிய இயற்கையான வேகத்தை, ஏப்பம் வருது, தும்மல் வருது, மலம் வருது, மூத்திரம் வருது, அடக்கக்கூடாது. மனசில் வர இயற்கையான வேகத்தை அடக்க வேண்டும். அந்த மனசில் வர வேகத்தை அடக்கிறதுக்கு தான் நம்ம தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி மனசோட பேசணும். இறைவன்கிட்ட பேசி மனசோட லிங்க் பண்ண, ஹே பரமாத்மா, என்னுடைய மனம் ஜடப்பொருள், எப்படி நான் காரை கண்ட்ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரி என்னுடைய மனசை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ நான் தியானத்துக்கு உட்காந்துருக்கேன், என் மனசு என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. என்னுடைய மனதால் நான் உன்னை மட்டுமே நினைப்பேன். என்னுடைய மனசால் நான் இந்த தருணத்தில் வேறு எந்த விஷயத்தையும் நினைக்க மாட்டேன். ஏன்னா மனசு ஜடப்பொருள், நான் சேத்தன வஸ்து அப்படின்னு அந்த ஃபோக்கஸ் கொண்டு வரணும். நம்ம அப்படி கொண்டு வந்தால் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணலாம். அது தினசரி அபியாசம் பண்ணால் மனசு கண்ட்ரோல் ஆகும். மனசு கண்ட்ரோல் ஆனால் நம்மளுடைய வாணி கண்ட்ரோல் ஆகும். இது ரெண்டும் கண்ட்ரோல் ஆனால் இறைவன் சொல்கிறாரு, பரம ஆனந்தம் பிராப்னுவந்தி, நீ கண்டிப்பாக ஆனந்தத்தை பெற முடியும். இதே முறையில்தான் எல்லா ரிஷி முனிகள் யோகிகளும் ஆனந்தத்தை பெற்றுள்ளனர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப அருமையான வேத மந்திரம். 12 அத்தியாயம் 12வது அத்தியாயம் 115வது மந்திரம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.